பட்டிச்சி மையெல்லாம் எம்மா கட்டி காக்கும் வீர மகே எட்டு பட்டிச்சி மையெல்லாம் எம்மா கட்டி காக்கும் வீர மகே சுத்தும் புள்ள தங்கத்த போல இந்த மகன் ஊருக்கெல்லாம் சொந்த மகன் அடுகரகாவ செஞ்சு சோறு தண்ணி தான் கொடுப்பேன் அடுகரகாவ செஞ்சு சோறு தண்ணி தான் கொடுப்பான் ஊருக்கெல்லாங்காவ காத்து உசுர போலதான் நினைப்பேன் ஊருக்கெல்லாங்காவ கத்து உசுர போலதான் நினைப்பான் சிங்கராச கம்பெடுத்தா சிங்கம் பூடிதான் உதங்கும் சிங்கராசா கம்பெடுத்தா சிங்கம் மூடிதான் உறங்கும் ஆளுபட்ட பூமி எல்லாம் களவாணி பயடங்கும் ஆளுப்பட்ட பூமி எல்லாம் களவாணி பயனெடுக்கும் எருவடிக்கு சம்சாரிக்கு தோல் கொடுக்கும் முத்த மகனே ஊருக்குள்ள பொண்ணுக்கெல்லாம் மைசன் சிறுவனுக்கு அண்ணன் தம்பி எட்டும் பட்டி சீமையெல்லாம் எம்மா கட்டி காக்க வீர மகன் சொத்து புள்ள தங்கத்தை போல இந்த மகன் ஊருக்கெல்லாம் சொந்த மகன் காடுகரகாவ செஞ்சு சோறு தண்ணி தான் கொடுப்பேன் காடுகரகாவ செஞ்சு சோறு தண்ணி தான் கொடுப்பேன் ஊருக்கெல்லாங்காவ காத்து உசுர போலதான் நினைப்பேன் ஊருக்கெல்லாங்காவ கத்து உசுர போலதான் நினைப்பேன் சிங்கராச கம்பெடுத்தா சிங்கம் போலிதான் உதங்கும் சிங்கராசா கம்பெடுத்தா சிங்கம் மூடிதான் உறங்கும் ஆளுப்பட்ட பூமி எல்லாம் களவாணி பயடங்கும் ஆளுப்பட்ட பூமி எல்லாம் களவாணி பயனெடுக்கும் ஏர்முடிக்கு சம்சாரிக்கு ராஸ்கல் தொழுவனுக்கு முத்த மகனே ஊருக்குள்ள ஒண்ணுக்கெல்லாம் மகனே சிறுகுடுக்கு அண்ணன் தம்பி நாடகம் ஒண்ணும் ஒரு இந்த மகன் ஓடுறானே மகனே அப்பா அப்பா என்ன அன்பாலயத்துல எம்மக அணுகிறானே நாடகம் ஒண்ணும் ஒரு இந்த மகன் ஓடுறானே மைசன் ஏ அப்பா அப்பா என்ன அன்பாலயத்துல எம்மக அணுகிறானே ஏ தந்தானா தனானா தனனா ஏ தந்தானா தனானா தனனா நான் கட்டி காத்த என் ஜவரிஜி கம்பெனி இப்படி பாயாசமா கிடக்கடா எங்கடா என் அண்ணன் தம்பி எல்லாம் எத்தனை பேர் பெட்ரோல் இல்லாம தள்ளிட்டு போறானோ எத்தனை பேர் கூட்டு வந்து ஆளை விட்டுட்டு போனையோ பொம்பளைய காணா அதுக்குள்ள உழ வைக்க போயிருச்சுங்களா பாதி பொம்பளையால காணாமே இந்த துண்டுக்கும் என் கெட்டப்புக்கும் பார்க்கும்போது எல்லாத்துக்கும் புரட்டா மாஸ்டர் மாதிரியே தெரியும் சாதாரண ஆள் கிடையாதுண்ணா குறிஞ்சு நாட்டுக்கே தலைவர் எங்க அப்பா ஒத்தப்பனையில இடியை வெளுத்தாட்டிச்சால தலைவர் மயன்னா என்ன மஸ்துக்கு நாடத்துக்குறா வீட்டில் இருக்க வேண்டிய பெண்ண நன்றி 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 மிஸ்டர் பூன மசரு எங்க அப்பா பேரு சொல்லுடா சொல்லு சைக்கிள் ரிப்பேர் சைக்கிள் ரிப்பேர் நானே அப்பாக்கு பேர் இருக்கு சொல்ல விடுப்பா சரிப்பா நம்பிராஜன் நல்ல பேர்ரா எங்க அம்மா சொல்றாங்க அம்மா ப்ரோ மெட்ராஸா சென்னையில் எந்த இடம் ப்ரோ சென்னையில் எந்த இடம் சைதாப்பேட்டை நான் குரம்பேட்டை ஓகேடா கீச்சிருவேன்டா நான் தொலைச்சிருவேன்டா நங்கே மோகினி நம்பிராஜனுக்கு மகன் நான் என்ன அம்மா சுடுகாட்டிலே இருக்குமானே இல்லை கோயம்பேட்டு பஸ் ஸ்டாண்டில் கத்திரிக்காய் வரக்கும் இல்லைண்ணே மோகினி பேர் வச்சிருக்காங்களே அதான் கேட்டேன் தம்பி அண்ணே நாட்டில் எல்லாத்துக்கும் சொல்லி எனக்கு பழிச்சிருச்சடா என்னண்ணே உனக்கு பழிச்சிச்சு எனக்கு இன்னும் கல்யாணம் ஆகலை கப்ளிங் லேது என்னண்ணே சொல்ற மகாராசா மாதிரி இருக்க உனக்கு எவனே பொண்ணு கொடுக்கலன்னு சொன்னது பொண்ணு கிடைக்கலன்னா பேச்ச வர்றா பேக்கும் பயல சரிடா இங்கே வாடா டீச்சலவை மட்டும் 17,000 வந்துடும் கொண்டு வந்து இறச்சிட்டியடா 60 இல்லையோ இந்த டீ கடைக்கு இந்த மேடைக்கு நீ நடந்தது துருவா நடந்ததுன்னா நேரம் சிவாஜியை தாண்டி இருப்பியாப்பா ஐயா வணக்கம் ஐயா ஐயா வயதில் சின்னாளாக இருந்தாலும் உன்னைய சூம்புறேன் உன்னைய விரலை சூம்பி கேட்குறேன் சொல்லுங்க சொல்லுங்க தம்பி ஐயா கனத்த முண்டை நீ எந்த வீட்லையும் போய் களை வாங்க முடியாது
விரட்டுனா ஓட முடியாது, திருப்பி ஓடியாந்து அதே வீட்டில் திண்ணையில் உட்காந்துரு. ஐயா உன்னை பார்க்கும்போது அழகர் கோயில் குட்டியான மாதிரியே இருக்கு. நல்லா தும்பிச்சங்கை வச்சு சலப்பு சலப்புன்னு அடிச்சுக்கப்பா. தம்பி வயசுல மூத்தவனா இருந்தாலும் கேட்டா நீ என்னை காரி துப்பக்கூடாது ப்ளீஸ். சொல்லுனே, உனக்கு என்னன்னே நான் செய்யணும் சொல்லுனே. எனக்கு ஒரு பொண்ணு வார்த்தை கட்டி வைப்பா. கவலைப்படாதனே, உன் நிலைமை இந்த அளவுக்கு போகும் நான் நினைக்கவே இல்லைண்ணே. தம்பி கிட்ட இப்படி கையெழுத்து நிக்கிறியண்ணே. இல்லை நானே தீச்சட்டியா இருக்கிறேன். இல்லண்ணே, கையெடுத்து கும்பிட்டு நிக்கிறியண்ணே. உங்க ஏரியாவில் எதுவும் செகநட்டில் இருக்கா? ஏன்னே ஏரியாக்குள்ளலாம் போறேன். என் குடும்பத்திலேயே பொண்ணு இருக்கு. போனது நீர் கசிவு ஏதான். என் குடும்பத்திலேயே பொண்ணு இருக்கு மச்சான். என் தங்கச்சியை நீங்க கல்யாணம் பண்ணி கேட்க மச்சான். ஐயா வெள்ளச்சட்டை ஓட்ட வெடிமருந்து எனக்கா உங்க தங்கச்சிக்காக நீ ரூம் பாயா இருக்கணும். உங்க தங்கச்சி ஆளு எப்படி இருக்கும்? காண்டாம இருக்கும். என் தங்கச்சி மதுரை மீனாட்சி மாதிரி இருக்குங்க. என் தங்கச்சி பேரே மீனாட்சிங்க. மீனாட்சியா? தாய் மீனாட்சி காப்பாத்துவா. உங்களை எந்த பைய காப்பாத்துறீங்க ஐயா? மீனாட்சின்னு சொல்லும் போதே என் தாய் ஆள் அழகா இருக்குமா? ஐயோ, அந்த மீனாட்சி தாய் செப்பு சில மாதிரியே இருக்கு என் தங்கச்சி. இந்த ஐயனார் ஒருத்தர் இருக்க பொம்பளைய பூரா என் மீனாட்சியை பார்த்துட்டு பூரா வீட்டு செவத்தை முட்டி அழுகணும். பிரண்டைய கொண்டே வயிற்றுல அடிச்சுக்குங்க எல்லாம். அம்புட்டு அழகு என் தங்கச்சி. அழகா இருந்து உன் தங்கச்சியை கல்யாணம் பண்ணி அடுத்த வருஷம் சித்திரை திருவிழால கொலக்கட்டை சூற வரணும், இல்லை ஓங்கொட்டையை சூற வரணும். மச்சான், நீங்க 2 பேரும் கல்யாணம் பண்ணி அடுத்த வருஷம் இந்த மேடைக்கு வரணும். இந்த பேச்சியம்மா கோயிலுக்கு நான் தீச்சட்டி எடுக்கலாம் மச்சான். போட்டுக்கிற சட்டி எடு போமுண்ட. பொண்ணு உப்பிட போறானா இல்லை நீர்மலைக்கு போறானா? ஆள் அகன்றிருக்கான். என் தேவதை வரப்போறா. பேச்சியம்மா, ஐயனாரு, நொண்டிச்சாமி, எந்த குறையும் இருக்கக்கூடாதுடா. அரும்பு குறையக்கூடாது. மச்சான், என் தங்கச்சி தாய் மீனாட்சி வந்திருக்குங்க. வந்துட்டாளா? இந்த பேச்சி அம்மனுக்கு பொங்க வைக்க என் குலங்காக்க வந்து என் பெண்மகள் வந்துட்டாளா? வந்துட்டாங்க. என் ஆற்ற வைரமே 60 அடி கம்பமே, நீ வச்ச வரம் காய்ச்சிருச்சு, நீ விதைச்ச வெள்ளாம விளைஞ்சிருச்சு. இன்னைக்கு ஊர்ல ஒரு பொண்ணு கிடைச்சிருச்சு, அந்த ஒத்த முண்டைய காணாமே. மச்சான், அது நான் மச்சான், என் தங்கச்சி இல்ல. திடீர்னு சிங்கப்பூருக்கு பாஸ்போர்ட் கிடைச்ச மாதிரி எனக்கு பரவடன்னு இருக்கு மச்சான். இல்ல மச்சான், வேண்டுதல் வச்சிருந்தேன். என் தங்கச்சிக்கு மாப்பிள்ளை கிடைச்சிச்சுன்னா பேச்சி அம்மனுக்கு என் தங்கச்சி பொங்க வைக்க சட்டியோட வந்திருக்குங்க. உங்க தங்கச்சிய 2 வார்த்தை பேச சொல்லுங்க மச்சான். சின்னஞ்சிறுசு தங்கச்சி மீனாட்சி. அண்ணே, ரம்பத்துக்கிட்ட என்னமோ இரும்ப சுரண்ட மாதிரி கேக்குதாடா? என்னடா? இல்ல மச்சான், ஏப்பு கட்டையில பஞ்சரை தேய்ச்சது மாதிரி சரட்டுன்னு கேக்குது. என் தங்கச்சி உங்களை என்னங்கன்னு அன்பா கூப்பிடுதுங்க. மச்சான்னு சொல்லுங்க. மச்சான்னு கூப்பிடுறா. மச்சான், வேகத்தடையில சடன் பிரேக் அடிச்சது மாதிரி. கருத்த மச்சான் கஞ்சத்தான எதுக்கு வச்சான்? செவத்த மச்சான் கையை விட்டு பருப்படுத்தான். ஏன் அவன் ஹோட்டல்ல மாஸ்டர் இருந்தானா? ஏன் மச்சான் அப்படியே அதிர்ந்து போய் நிக்கிறீங்க? ஏதாச்சும் பேச. பவான் பே பூஜை உண்டு. போலீஸ் கேஸ் ஆகிறதுக்குள்ள எரிச்சிரு. ஐயோ, அது என் தங்கச்சிக்கு. ஏலே, போஸ்ட்மார்ட்டம் பண்ற முட்டை மாதிரி இருக்கா வேணாடா? ஐயோ, இதாங்க என் தாய் மீனாட்சி. ஏலே, மீனாட்சியா மீன் பிடிக்கிற தூண்டி முள்ளாடா? அண்ணே, இவங்க யாரு அண்ணே? இவர் தாமா உன்னை கட்டிக்க போற மாப்பிள்ளை. ஐயோ, கல்யாணம் இப்ப வேணாம், நான் பத்திரகாளிக்கு பொங்க வைக்கணும். உங்க 2 பேத்தையும் இப்ப பொங்க வச்சிருக்கேன். ஏலே, பேச்சு இவனுக்கு விரதம் இருக்கேன். ஏய், ரொம்ப பண்ணினா கரண்டி எடுத்து கட்டாம ஒரு அடிதான். பொங்க பானை இங்க வச்சுட்டு மண்டவளத்தை மூடுத்தா எறும்பு வச்சிடாம. அண்ணே, பெரிய அவதாரி பேல இருக்கேன். நசுக்கும் இங்க அவதாரி பேலா
நீங்க பேச்சியம்மன் கோயில்ல பொங்க வைக்கும் போது நான் அடுப்பு தள்ளி விட்டு வரவா? வேணாங்க, நான் நீங்க அடுப்பை தள்ளி விட்டா நீங்க விறகவே திணிக்க பாப்பீங்க. வேண்டாம் வேண்டாம், நான் சிலிண்டர்ல வச்சுக்கிறேன். ஐயனார் உரம் பொம்பளைய மனச்சாட்சியை தொட்டு சொல்லுங்கட்டா. இதை பார்த்தா பொம்பளை மாதிரி இருக்கா இல்ல தண்ணியில மிதந்து வந்த நல்லாம்பு மாதிரி இருக்குவாரு. இது முகரைக்கு பொங்க வச்சுட்டாலும் ஆத்தா 8 ஊர் வந்து மழை பெய்வா. போடா. ஏன் தங்கச்சி அழகுக்கு என்ன குறைச்சலாம்? ஒரே ஆளுல கொண்டு வருவேன். நீ மூஞ்சிய பார்த்தே பேச மாட்டேன் அவதாரி பேல. இங்க என்ன வருவ? என்னத்தை தெரிச்சு வந்தியோ? ஏலே அது என்ன மசுறு என்னடா மாட்டு கோமியத்துல புடிச்ச மாதிரி இருக்கு. அது பியூட்டி பார்லர் கூட்டி போனுங்க காலையில. பேசணும். என்னைய கல்யாணம் பண்ணிக்கிற சம்மதமா மீனாட்சி? நோ ப்ராப்ளம். கல்யாணம் இப்போதைக்கு நான் முடிக்கிற மாதிரி இல்லைங்க. ஏன்? நான் 2 வருஷம் தான் படிப்பு முடிச்சிருக்கேன். இன்னும் 1 வருஷம் முடிச்சுட்டு தான் படிப்பு. அதுக்கு மேல வேலை வாங்கிட்டு தான் கல்யாணம் பண்ணணும். என்ன படிக்கிறீங்க? MTS படிச்சிருக்கேன். அது பசு. நல்ல வேலை பிஆர்சின்னு சொல்லாம போனேன். MTS அத்தான் கெட்ட மாட்டு சக்க தங்கச்சி இருப்பா. மடு அழுகுதாங்க போ. ஒரு வந்துறாரு பெரிய கடாவட்டை பிடிக்கிறது மாதிரி. தங்கச்சி இருமா, மூடு வருது, இங்க அமுக்காத. ஏல அப்ப நீங்க புலங்க, நான் வளகாப்புக்கு வரேன். இல்ல மச்சான், தங்கச்சி நீங்க நினைச்சு வாங்க மச்சான். மச்சான் தங்கச்சி அண்ணன் அப்படி அவமானப்படுத்தாதடா. அண்ணே, நான் வாக்கு கொடுத்துட்டேன்டா, நீ கல்யாணம் பண்ணிக்க. என்னன்னே உனக்கு கொஞ்சம் மனசாட்சி இல்ல? நான் ஒருத்தர் மனசார கரும்புறேன். என்னது கரும்புரியா? மொட்டை நாக்கு முண்டை. நான் நோத்தான்ற. நான் ஒருத்தரை மனசார கரும்புறேன். அதாவது கல்யாணம் உங்களுக்கு மனசார கழுவுறியா? மொட்டை நாக்கு முண்டை. அண்ணே தங்கச்சி கொஞ்சம் கூட உனக்கு மனசாட்சி இல்ல அண்ணே? ஏண்டா தங்கம்? நாளைக்கு ஒண்ணு இவன் எனக்கு ஏத்த மாப்பிள்ளையா? விதி என்ன பண்றது? முகரை பாரு, கருவாடுது கொஞ்சம் பூனையாட்டம். யாரு? நானு. நாளைக்கு ரோட்ல கல்யாணம் முடிச்சு போனா ஆளுங்க பாக்குறவங்க என்ன சொல்லுவாங்க? இப்படி அழகான கிளிய வளர்த்து இப்படி குரங்கு பயலுக்கு போய் கட்டி கொடுத்துருக்காங்களே. என்னடா தங்க பண்றது? மச்சானா வலிக்க வந்து பொண்ணு கட்டணுங்கிறாருமா. என் தலை எழுத்து. நீ எல்லாம் இப்படி மாப்பிள்ளை வாழ்த்து வரேன்னு நினைச்சு கூட பார்க்கல. தங்க அண்ணனுக்காக இந்த வசனம் பூரா நான் பேச வேண்டியதுடா. இருங்க மச்சான், நானும் என் தங்கச்சி பேசிக்கிட்டு இருக்கா. தங்கச்சி ஒத்துங்கடா, இங்க வாங்கடா. மீனு குட்டி மீனு தங்கச்சி மீனு செல்லம் மச்சான். என் மீனுமா? ஐயோ எனக்கு முன்னாடி என் தங்கம். இந்த மண்டபத்தை இடிச்சிடுறேன். ஐயோ மச்சான், தங்கச்சி விரதம் கலைஞ்சிருங்க. மீனு குட்டி, எனக்கு ஒரு உண்மை தெரியணும்டா. தங்கா, இதுல யாரு கிளி யாரு குரங்குடா? ஒரு பெண்ணு கூட பார்க்காம கை நீட்டி அடிக்கிற இப்படி ஒரு மாப்பிள்ளை. ஸ்ரீரங்க ஆண்டாள் யானைக்கு இப்படித்தான் ஜீவி இருக்கான். தங்கச்சி கோபம் உள்ள இடத்துலதாம்மா குணம் இருக்கும், மசு இருக்கும். அங்க யாரு போறிய பொத்துக்கிட்டு திரிக்கிறது? என் பொண்டாட்டியா பார்த்தா உனக்கு போறாமையோ? அது பாரு நீட்டி விடுத்தா. அவளை வச்சு டெய்லி மாடு தமிழ சர்க்கஸ் போட்டு வியாபாரம் பார்ப்பேன். இல்ல என்ன வேணும், அழகுல குறைச்சலா இருக்கேப்பா. ஏலே நீ தானடா? அட எடுபட்டவளே, அவன் தான் பிடிச்சிருக்கிறேன் என் தம்பி. வா அண்ணே, எனக்காக உன் சொல்லுக்காக நான் வாக்கப்படுறேன். அடுத்த ஜென்மம் இருந்தா நம்ம 2 பேரும் ஒன்னாவே பிறக்கறடா. அடுத்த ஜென்மம் நீங்க பிறக்கவே கூடாது. என்னைய கட்டி கொடுத்துட்டு உன் கூட படுக்கிறது யாருன்னு? கரண்ட் ஆபீசர் படிப்பார். தங்கச்சி எனக்காக வாழ்க்கை தரம் சொன்னீங்களே மிஸ்டர். மச்சான், வாழ்க்கை கொடுக்கறதெல்லாம் சரிங்க. நீங்க தாலி கட்டணும்னா அதுக்கு ஒண்ணு செய்யணும்ங்க. நீங்க ஒரு தியாகத்தை பண்ணணும் மச்சான். ஏன் மனநே ஊத்தி எரிக்கணுமா? அது இல்லங்க, கட்டிக்க போற மாப்பிள்ள கட்டிக்க போற பொண்ணுக்கு உதட்டோடு உதடா முத்தம் கொடுக்கணுங்க. 18ஆம் படி கருப்பா, எனக்கு வந்த சோதனையா? என்ன அவன் வாயில முத்தம் கொடுக்கறதுக்கு நான் கடி சாக சொல்லி தங்கச்சி அண்ணனுக்காக தியாகத்தை பண்ண. ஐயோ 100 மருந்து வாங்கி கொடுத்துருவேன். ஐயோ நீ முத்தம் கொடுத்தாதாமா மாப்பிள்ள தாலி கட்ட முடியும்.
ஏல இந்த வசனத்தை நான் சொல்லணும்டா. அது பல்ல பாடுறா கட்டிங் பிளேடு மாதிரி இருக்கு. மீனாட்சி அண்ணே தயவு செய்து மன்னிச்சிருங்க. ஏய் மசுர அல்ல எனக்கு போகுது. அப்படி ஒரு கல்யாணம் வேணாம்னே வேணாம்னே. ஐயோ குதிக்காதடா, எனக்கு குலுங்குதுடா. அண்ணே இவன் வாயில போய் ஐயோ ஆண்டவா ஆண்டவா சத்தியமா ஐயோ. ஏய் இரு, இரு, இரு. இங்க வா. வசனம் பேசுன போதீங்களா? ஐயோ தயவு செய்து மன்னிச்சுக்கங்க. எதுக்கு கயிறு, எதுக்கு மருந்து? எறும்பு சாவிசை சுத்தி போட்டு விட்டா செத்து போவேன். உதட்டோட முத்தம் கொடுக்க சொல்றான். நான் சொல்லணும் சேவிங் பண்ணலையாடா? அண்ணே தங்கச்சி முத்தம் குடுறா. ஏய் எரச அடிக்குதுடா முண்டையெல்லாம் இருக்கடா. அது என்னடா? ஏய் ஏய் அண்ணே வாங்க இங்க முடியல. அண்ணே வாங்க அண்ணே இங்க வாங்க முத்தம் குடுத்தால. அண்ணே வாங்க வாங்க நாம புடிங்க புடிங்க முத்தம் தங்கச்சி மீனாட்சி. ஏலே ஒருத்தருக்குமே சம்பளம் இல்லடா. பேப்பைய வாங்கிக்கலாம். கொஞ்ச நேரத்துல கொள்ள தெரிஞ்சுக்கலாடா துடியா. மீனாட்சி முத்தம் கொடுத்துட்டியாடா? அண்ணே வாதே நிறைவேத்து. அடே மடு ராஸ்கல். அண்ணே வாதே நிறைவேத்துச்சு அண்ணே. எங்கம்மா லிப்டிக்கு ஒட்டவே இல்லை வாயில? ஏனே அந்த பாருங்க உதல்ல கடத்துறான். முதல்ல கிடைச்சிருக்கியா? அரே கொஞ்ச நேரத்துல நட்டவாக்களி குடும்ப தெரிஞ்சாடா. செய்யா காட்டுறாணி கொட்டையிலே. செய்யா ஊரே இப்படி சிரிப்பா சிரிக்குது. என் கல்யாணம் தான் சிரிச்சு போச்சு. ஏன் உன்னை கல்யாணம் பண்ணி நான் என்ன உனக்கு குறை வச்சேன்? நீ கல்யாணம் பண்ணதுனால எனக்கு இளையதாரம். இளையதாரத்தை பொம்பளையால ஊரான் சொல்லுவாங்க இளையவடியா இளையவடியா. நீ எனக்கு இளையவடியா. இவதான் உங்க அக்கா மாட்டுத்தாண்டி தேவடியா. மாட்டு தாவணி தேவடியாளா? அடி தேவடியா? நாக்க புடிச்சு இழுத்துட்டாரு. ஏன் அந்தாண்டு சொல்லும்போது மட்டும் உனக்கு இடிச்சு கிடச்சா? அவன் என் புருஷன் கல்லாம. யாரு ஓ புருஷன்? ஏன் புருஷன்? நீ ஏன் புருஷன்? ஏன் புருஷன்? ஏன் புருஷன்? ஏன் புருஷன்? ஏன் புருஷன்? ஐயோ மீனாட்சி ஓ ஸ்கிப்பிங் இந்த எந்த பேரை வேணா சொல்லு, அந்த பேரை மட்டும் சொல்லு. தாய் மீனாட்சி. மீனாட்சி அம்மா எம்புட்டு அழகா இருக்கும். மீனாட்சி அம்மா கையில என்ன இருக்கும்? மீனாட்சியில கிளி இருக்க முடியும். காமாட்சி அம்மா கையில என்ன கரும்பு இருக்கும்? இருக்கும். கரும்பு இருக்கும் கரும்பு இருக்கும். ஏய் ஏய் சொல்லுடா, உனக்கு அது கூட தெரியா? மீனாட்சி அம்மா கையில என்ன இருக்கும்? ஐயோ என் தங்கச்சிக்கு மொட்டை நாக்குமா, எது கேட்காதம்மா, இது சொல்லிவிடுவோம். ஏய் எந்திரி. ஏய் லூசு முண்டை எந்திரி. ஏய் ஏய் எந்திரி எந்திரி. மீனாட்சி அத்தா உள்ள இருக்கிற பொறி உருண்டை தெரியுது. என்ன போட்டு இழு ரெண்டு இழுக்கிறியா ஒண்ணு ஒண்ணு உழுப்புறானே. என்னது உழுப்புறாவா? இங்க இருக்கிற ஒரு சக்கராத்தி விட கேட்க மாட்டேனால. சக்கலாத்தே யார நீ சக்கலாத்திங்கற? எனக்கு கண்ணாடி சிரிக்கி. மீனாட்சி சக்கராத்தி. மீனாட்சி அம்மா கையில என்ன இருக்கும்? மீனாட்சினா கிளி இருக்கும். காமாட்சி அம்மா கையில என்ன இருக்கும்? கரும்பு இருக்கும். கரும்புண்டையில ஏழை கடிக்குமா எனக்கு கடிக்கு. ஏய் ஏய் அந்த மீனாட்சி அம்மா கையில கிளி இருந்துச்சு. உனக்கு கிளியா காணோம்? மீனாட்சி பாரு கிளிச்சிருக்காங்க. ஏய் தேவலாம பேசாத. என் புருஷன் பின்னாடி எடுத்துறியா? ஓடி போய் மரியாதையா. யாரு கல்லானாலும் கடுக்கு புல்லானாலும் வச்சுக்க வச்சுக்க. யார் வேணாம்னா இப்படி அடுத்த புருஷனுக்கு ஆசைப்படுற நீ மச்சான் எல்லாம் என் தங்கச்சி எப்படி இருக்காதியா மச்சான்? ஆடி தட்டுவாணி முண்டை உளுப்பாவட இல்லாம துண்டை எடுத்து கட்டிக்கிட்டு வந்திருக்கா. சீ கரவ பிடிச்ச முண்டை பாவட கூட கிடைக்கற. ஏழை எதெல்லாம் தூக்கிட்டு பாக்குறாவ தெரியுமா? ஏழை ஏழா என் காலாளுக்கு ஒரு அடி. ஐயோ மச்சான் என் தங்கச்சிக்கு கொட்ட தெரியுதுங்க. குந்தாணி பேல தங்கச்சிக்கு கொட்டை இருக்குதா? குந்தாணி பேல எதடா சொல்ற? ஏழை குந்தாணி பேல ஏடி லூசு முண்டை இந்த வேலை கட்டிய மூடு. அதுலயே நூத்தி போடுவேன். இது என்னத்தா இருக்க வாய்க்கு வந்துரும் போல இருக்கு. எதுக்கு வந்துட்டு போகுது? உன் நெஞ்சுக்குள்ளே என்ன இருக்கு சொன்னா தெரியுமா? பழைய தூணி பழைய வேப்பார் உனக்கு புரியுமா? ஏய் இது பின்னாடி அப்படி அலையிறியா? நாளைக்கு மீன் குழம்புல அறுத்து போடு. நீ ஒன்னதை எடுத்து காட்டு பாப்பா. ஏண்டி லூசு முண்டை உன்னைய மாதிரியா நான் வச்சுக்கிட்டு தெரியுறேன். முகரே பாரு முகரே கரவ அடுத்த புருஷனுக்கு ஆசைப்படாத ஒரு லட்சணம் மசது தெரியாது. ஏய் ஐயனார் கூட சொந்த ஊரு மானம் போகுது. தாய் மீனாட்சி காப்பாத்துவா. மீனாட்சி ஐயோ தங்கச்சி எப்படி கொடுமைப்படுத்துறானே, கேட்க ஆளு இல்லன்னு. ஏழை ஏழை கண்ணு கண்ண மேல
பேசுறது ஏழை கள்ளித்தாரி கண்ணா மாறானே ஏழை மானத்தை பத்தி நீயா வந்துற ஐயோ தங்கச்சி மாசமா இருக்க கோவப்படாதடா ஏய், தங்கா. இவன் ரெண்டு உழுப்பு உழுப்புன்னு அந்த பிள்ளை கிறண்ட கால் இழுத்து செத்து போகுது. ஏழை குந்தாணி பலே தங்கச்சி நான் ஒரு சொல்லு கட்டுப்பட்டு நிக்கிறேன்டா மீனாட்சி இல்ல இல்ல இவன் மானத்தை அரக்கறடா நீ மானத்தை பத்தி பேசுறாடா ஏழை ஊர் அவசாரி பையன் உலகம் ஊர் அவசாரி பையன் ஒண்ணே உன் லட்சணம் தெரியாது மைசூர்காரன் வச்சிருந்தவன் தானே நீ ஏன் பாடி நீ மிருதக்காரரை வச்சிருக்க போடி பொட்டைக்காரன் வச்சிருந்தவளே நீ மிருதம் கொஞ்சம் இருங்க டைரியும் பேனா எடுத்துட்டு வரேன் போடி ஊர்ல போனவளே நீ ஊருக்குள்ள போகாம காடுக்குள்ள எடுக்கணும் ஏன் நீ அப்படித்தானே தெரியா வாங்குறீ. ஐயோ மீனாட்சி ஐயோ அந்த பேரை சொல்லாதே அம்மா இங்க ஓடி வர. போயிடும் தூக்கு நான் குறுகி கொடு என் பொண்டாட்டி பேச்சியம்மாக்கு மசுறு இறக்கியிருக்கா வாடி சந்தனம் வைக்க போவோம் சந்தனம் வைக்கிறதுக்கு முதல்ல நாளைக்கு மதுரை மாவட்டமே பேசும் ஐயனார் ஒருத்தர் வந்து எதுல முளைச்சிருக்கு ராதாகிருஷ்ணன் என்ன அஞ்சாண்டு கேட்டா மதுரை மாவட்டம் பூரா பெருமையா பேசும் என்ன? ஐயனார் ஒருத்தர் ராதாகிருஷ்ணன் மதுரை புடுங்கன்னு எடுத்துருவோம் எந்த மசரமா என்கிட்ட மண்ட மதுரை இதுக்கு தான் என்னை மாதிரி ஒரிஜினலா இருக்கிற பொம்பளைய வச்சுக்க தங்கச்சி தாய் மீனாட்சி காப்பாத்துவா அரைஞ்சுடுவோண்டா நான் தெரியாம தான் கேக்குறேன் அதை எப்படியா செஞ்ச சங்கடமா இல்ல அதை கட்டினது இருந்தா எவனும் கரண்ட் புள்ள குறிக்க வீட்டுக்கு வரல ஏன் நான் என்ன பண்ணேன் உன்னைய கட்டினா ஐஸ் வண்டிக்காரன் பெட்ரூம்ல வந்து கொடுத்துட்டு போறேன் பெட்ரூம்ல வந்து என்ன மச்சான் என் தங்கச்சி பச்சை உடம்புக்காரிங்க மாசமா பச்சை வேற உடம்புக்காரி, இருக்கு. மாசமா இந்த இருக்கு. சமயம் பார்த்து என் தங்கச்சியை அடிக்காதீங்க மச்சான் நீ வாடா உள்ள உன்னை வச்சுக்க மச்சான் தங்கச்சி என் தங்கச்சி வளகாப்புக்கு 9 வரை சோறு கட்டணுமா 11 வரை சோறு கட்டணுமா மச்சான் எத்தனை வேணா கட்டுங்க கூர்ண மருந்தை போட்டுருங்க செஞ்சலா கிடைக்கிற கிராக்கடி செஞ்சலா கிடைச்சிச்சுன்னா கொஞ்சம் கூட பயமே இல்லாம
அவங்க யாரு? அதான் மூத்தவடியா, எங்க மண்டையில அதக்கா? இவன் மூத்த குடியா. என்ன மூத்த தேவடியான்றீங்க? என்ன சொல்றீங்க? படி, நீனே படி. வாய் மசல் மட்டும் பேசாத. வாயிலே மிதிப்பே, படி மரியாதை. தலக்கணம். யாருங்கடி தலக்கணம்? மண்டக்கணா தனக்கன்குளம் ஏ சுந்தரபாண்டியன் இதத்தான் இந்த லட்சணம். ஸ்ரீ லான் லாரி டிரைவர் 101, தனக்கங்குளம் வி முத்துக்கண்ணன் டிங்கர் 101, தனக்கங்குளம் பயலுகடா குட்டூரம்மா. தனக்கங்குளம் பயலுகடா கொடூரம்மா. ஏய், இதுக்குள்ள போய் வேற எதையா வச்சு தொலை, முதுகுல குத்தி தொலை. தனக்கங்குளம் பயலுக இங்க ஒண்ணு இங்க ஒண்ணு. நீங்க யாரு? நான் தான் உங்க நாத்தனா. எப்படி நாத்தனா ஆகும்? இவர் ஏத்துனார், நீங்க நாத்தனா. அண்ணா என்ன ஏத்துனீங்க? அவர் உருளைக்கிழங்கு ஏத்த சொன்னா கர்ணக்கிழங்கே ஏத்துனார். அப்படி ஏத்துனா நாத்தனாவா? எனக்கு கர்ணக்கிழங்கு, உனக்கு சொரக்கா. அண்ணா இவங்க மாசமா இருக்கான, வயிறு இருக்கா? அந்த பிள்ளை பிறக்காத வயிற்றுல கறி போ. ஆலோலாஹே ஆலோலம் சோ ஆலோலமே ஆலோலம் 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 ஆலோலமே உள்பாவடை இதுதானா? போய் ஏரியில உற வச்சு தோவ. ஆனா நீங்க அது பின்னாடியே திரியற பத்தியா ஒண்ணே சொல்ல. நீ என்ன துணி கட்டி இருக்க? அண்ணா நான் மேல நின்னு பாக்குறேன், நான் பாக்குறேன். நீங்க கீழே நின்னு காவல் பாருங்க. வடக்கத்துக்குரிய பெரியவர் வந்தாலும் அப்படியாட்டு சோ